இப்போ நீங்க சுவாசிச்சிட்டு இருக்கீங்களே, இந்த காத்துல ஒரு மாபெரும் சிந்திக்கும் பேரறிவு ஒளிஞ்சிருக்குன்னு யாராவது உங்ககிட்ட சொன்னா நீங்க நம்புவீங்களா? ம். ஆரம்பத்துல கேட்டா கண்டிப்பா ஒரு கற்பனையான விஷயம்னு தான் தோணும். ஆமா. ஆனா அது ஏதோ ஒரு கற்பனை தத்துவம் கிடையாது. இந்த அகிலத்தையே தன்னுள் அடக்கி வடிவமைச்ச ஒரு பிரம்மாண்டமான பொறியாளரோட வரைபடம்னு சொன்னா உங்களால ஏத்துக்க முடியுமா? கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தான். இன்னைக்கு நாம அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தேடலுக்குள்ள தான் நுழையப் போறோம். உங்களை இந்த ஆழமான அறிவார்ந்த தேடலுக்கு வரவேற்கிறேன். கண்டிப்பா. இன்னைக்கு நாம பேசப் போற விஷயம் ரொம்பவே சுவாரஸ்யமானது. ஆமா. இன்னைக்கு நாம எடுத்துக்கிட்ட மூலப்பொருள் அருட்பெருஞ்சோதி அகவல்ல இருக்கிற 232 முதல் 235 வரையிலான வரிகள். வெறும் 12 வரிகள் மட்டும்தான். ஆனா அந்த 12 வரிகளுக்குள்ள இருக்கிற அர்த்தம் ரொம்ப பிரமாண்டமானது. அதுதான் ஆச்சரியம். கண்ணுக்கு தெரியாத காத்து, அளவிட முடியாத ஆற்றல், அப்புறம் இந்த ஒட்டுமொத்த படைப்பு, இதோட ஒரு மகத்தான பேரொளி எப்படி தொடர்பு கொள்ளுதுங்கிற ரகசியத்தை இந்த வரிகளை அவிழ்க்குது. ஆமா. அதனால தான் இது ரொம்ப முக்கியமான ஒரு மூலப்பொருள். சரி, இது கொஞ்சம் விரிவாக பாப்போம். இந்த வரிகளை சும்மா மேலோட்டமா படிச்சா ஏதோ பழைய காலத்து பாடல் மாதிரி தோணும். ஆனா முதல் வரியை மட்டும் தனியா எடுத்து பாருங்க. காற்றிடை பூவியல் அருட்பெருஞ்சோதி. ம். இதுவே நம்ம சிந்தனைய ஒரு பெரிய பாய்ச்சலுக்கு உள்ளாக்குது இல்லையா? உண்மையாகவே அது ஒரு மிகப்பெரிய தத்துவ பாய்ச்சல் தான். அதாவது இந்த தத்துவ படிக்கட்டுகள் எதிலிருந்து தொடங்குதுன்னு நம்ம கொஞ்சம் நுட்பமா கவனிக்கணும். சரி. இப்போ இந்த பிரபஞ்சத்தோட தொடக்கத்தை பத்தி பேசும்போது பொதுவா மெய்யியலாளர்கள் வெற்றிடம் அல்லது ஆகாயம்னு தான் தொடங்குவாங்க. ஆமா, ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்ட். ஆனா இந்த மூலப்பொருள் ரொம்ப தத்ரூகமா கண்ணுக்கு தெரியாத, ஆனா நாம ஒவ்வொரு கணமும் நம்ம உடலால உணர்ற காற்று அப்படிங்கிற பூதத்திலிருந்து தன்னோட விளக்கத்தை தொடங்குது. ஓ, அது ரொம்ப வித்தியாசமான அணுகுமுறை தான். ஆமா. பொதுவா ஒளி அப்படிங்கிறது எங்கோ வானத்துல இருந்தோ சூரியன்ல இருந்தோ இல்ல நட்சத்திரங்கள்ல இருந்தோ வர்றது போலவும், காற்றுங்கிறது பூமியில நம்ம சுத்தி இருக்கிறது போலவும் நம்ம பிரிச்சு வச்சிருக்கோம். ம், நம்ம பொதுவான புரிதல் அதுதான். ஆனா இந்த வரிகள் அந்த பேரொளிய, அந்த அருட்பெருஞ்சோதிய நேரடியா காற்றோட இணைக்குது. அதுவும் எப்படிப்பட்ட இணைப்பு தெரியுமா? அது சும்மா ஒரு சேர்க்கை கிடையாது, ஒரு உயிரோட்டமான செயல்பாடு. அதுதான் என்னையும் ரொம்ப சிந்திக்க வச்சது. அருட்பெருஞ்சோதிங்கிறது ஒரு மகத்தான ஒளி, ஒரு பேரொளி. அதை ஏன் காத்தோட தொடர்பு படுத்தணும்? அதுக்கான விட அந்த வரிகள்லயே இருக்கு. ஆமா, காற்றிடை பூவியல், அதாவது காத்துல மலரும் தன்மைமோ, அடுத்த வரியிலேயே காற்றினில் ஊரியல் அருட்பெருஞ்சோதி, அதாவது காத்துல ஊறியிருக்கும் தன்மைனும் சொல்லப்பட்டிருக்கு. ஹம். இத நான் பலமுறை படிச்சு பார்த்தப்போ எனக்கு ஒரு அழகான ஒப்புமை தோணுச்சு. ஒரு மலர் இருட்டுல பூக்குதுன்னு வச்சுப்போம். சரி. அந்த பூவோட வாசம் கண்ணுக்கு தெரியாது. ஆனா வீசுற காத்துல அந்த வாசம் மெல்ல மெல்ல கலந்து அது வீசுற திசையில எல்லாம் பரவி அந்த காத்தையே நறுமணமாக்கி நம்ம கிட்ட வருது இல்லையா? ஆமா, ரொம்ப அழகான உதாரணம். அதே போலத்தான் இந்த பேரொளியும் எங்கும் பரவி இருக்கா. ஆனா ஒரு நறுமணம் காத்துல ஊறுற மாதிரி ஒரு ஒளி எப்படி காத்துல ஊற முடியும்? இது ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி. நீங்க சொன்னத நறுமண ஒப்புமை ஒரு சிறந்த தொடக்க புள்ளி. நறுமணம் அப்படிங்கிறது காற்றோட பௌதிக பண்பு கிடையாது. ஆனா காற்று இல்லாம அந்த நறுமணம் பரவ முடியாது. உண்மைதான். இங்கே பூவியல் அப்புறம் ஊரியல் அப்படிங்கிற 2 வார்த்தைகளும் ரொம்ப கவனமா கையாளப்பட்டிருக்கு. ஒளி அப்படிங்கிறத ஒரு ஜட பொருளாவோ இல்ல ஒரு குறிப்பிட்ட இடத்துல நிலையா இருக்கிற ஒரு பொருளாவோ இந்த மூலப்பொருள் பார்க்கல. ஓ, அப்போ அது ஒரு ப்ராசஸ் மாதிரி சொல்றீங்களா? ஆமா, அது ஒரு தொடர்ச்சியான செயல்பாடு. ஒரு பூ மலர்றது அப்படிங்கிறது ஒரே நொடியில நடந்து முடிஞ்சிடுற விஷயம் கிடையாது. அது மெல்ல மெல்ல தன் இதழ்களை விரிச்சு தன்னுள் இருக்கிற சாரத்தை வெளிப்படுத்துற ஒரு நுட்பமான நிகழ்வு. ம், ரொம்ப மெதுவான ஒரு மாற்றம் அது. அதே போல அந்த பேரொளி இந்த பிரபஞ்ச வெளியில தன்னை தொடர்ந்து வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கு. ஆஹா, அது ஒரு நிலையான பொருள் கிடையாது. அது ஒரு நிகழ்வுன்னு சொல்றீங்க. அப்போ ஊறியல் அப்படிங்கிறது எதை குறிக்குது? இப்ப கலக்கிறதுக்கும் ஊறுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல? நிச்சயமா 2யும் நாம ஒண்ணுன்னு நினைச்சிடக்கூடாது. இப்போ கலக்கிறது, அதாவது மிக்சிங் அப்படின்னா 2 வெவ்வேறு பொருட்களை ஒண்ணா சேர்க்கிறது. சரி. உதாரணமா மண்ணையும் தண்ணியும் கலந்தா கொஞ்ச நேரம் கழிச்சு மண்ணு கீழே தங்கிடும், தண்ணி மேல நிக்கும். அதை நம்ம ரொம்ப எளிதா பிரிச்சிடலாம். ஆமா, அது ஈஸி. ஆனா ஊறுதல் அப்படிங்கிறது அப்படி கிடையாது. ஒரு தேயிலை பைய வெந்நீர்ல போடுறீங்கன்னு வச்சுப்போம். அந்த தேயிலையோட சாரம் முழுவதும் அந்த நீர்ல ஊறி நீரோட நிறத்தை, சுவைய, அதோட தன்மையையே முழுவதுமா மாற்றிடுது. ஆமா, அதுக்கப்புறம் அதை பிரிக்க முடியாது. கரெக்ட். ஊறிய பிறகு இது நீர், இது தேயிலைன்னு பிரிக்க முடியாது. அதுபோல
இந்த பிரபஞ்ச வெளியில உள்ள காத்துல இந்த பேரொளியோட சாரம் முழுமையா ஊறி ஒன்ற கலந்திருக்கு. ஓஹோ. ஒளியானது தன் இருப்ப மட்டும் காட்டாம தான் ஊறியிருக்கிற ஊடகமான காத்தோட தன்மையையே ஒரு தெய்வீகமான நிலைக்கு மாற்றிடுது அப்படிங்கறதத்தான் காற்றினி லூரியல் அப்படிங்கிற வரி தர்க்க ரீதியா நிறுவுது. இது நிஜமாவே கற்பனைக்கே எட்டாத ஒரு விஷயமா இருக்கு. ஒளியானது காத்துல ஒரு மலர் போல பூக்குது, அதுக்கப்புறம் அந்த காத்துலயே முழுமையா தேயிலை சாறு போல ஊறுது. ஆமா, அதுதான் இந்த வரிகளோட ஆழம். சரி, காத்துல நறுமணமா ஒளியா பரவி இருக்கிற இந்த ஜோதி அப்படியே ஒரு அமைதியான நிலையில இருந்துடுதா? இல்ல, அது ஒரு மாபெரும் இயக்கமா மாறுது. கண்டிப்பா. வெறும் இருப்பு மட்டும் எப்படி இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சமா மாறும்? ஒரு மலர் பூக்குற மாதிரி மென்மையான நிலையிலிருந்து கோடிக்கணக்கான கிரகங்களை சுழல வைக்கிற ஒரு மாபெரும் இயக்கமா அது எப்படி மாறுது? அதுக்கு ஒரு உந்து சக்தி தேவை இல்லையா? மிக சரியான கேள்வி. அந்த உந்து சக்தி தான் ஆற்றல், அதாவது எனர்ஜி. ஊரிய நிலையில இருக்கிற அந்த பேரொளி தன்னோட அடுத்த பரிமாணத்துக்கு நகருது. ஓ, அதனாலதான் அடுத்த வரிகள்ல ஆற்றல் பத்தி வருதா? ஆமா, அதத்தான் மூலப்பொருள் ஆற்றலின் வகுத்த அருட்பெருஞ்சோதி அப்படின்னும் ஆற்றலின் அனமைத்த அருட்பெருஞ்சோதி அப்படின்னும் விவரிக்குது. வெறும் இருப்பாக இருந்த ஒளி இப்போ ஆற்றலா செயல்படத் தொடங்குது. இங்க நான் ஒரு மாற்று கருத்தை அல்லது ஒரு பெரிய சந்தேகத்தை முன்வைக்க விரும்புறேன். இந்த மூலத்தை நான் ஆழமா படிச்சப்போ ஒரு விஷயம் என்ன ரொம்ப நெருடுச்சு. என்னது அது? இந்த வகுத்த அப்படிங்கிற சொல், அதாவது பிரிச்ச, வகைப்படுத்திய அல்லது கூறு போட்ட அப்படிங்கிற சொல் இந்த சின்ன மூலத்துல 3 முறை திரும்ப திரும்ப வருது. ஆமா, ஆற்றலின் வகுத்த அருட்பெருஞ்சோதி, அப்புறம் ஆற்றவும் வகுத்த அருட்பெருஞ்சோதி அப்படின்னு வரும். கரெக்ட். என் கேள்வி என்னன்னா, அருட்பெருஞ்சோதி அப்படிங்கிறது ஒரே ஒரு முழுமையான பேரொளி, அது ஒருமைப்பாட்டோட சின்னம், பிரிக்க முடியாத ஒண்ணுன்னு வச்சுப்போம். அப்படின்னா அது ஏன் எல்லாவற்றையும் பிரிக்க அல்லது வகைப்படுத்தணும்? பிரிவினை அப்படிங்கிறது ஒருமைப்பாட்டிற்கு முரணானது இல்லையா? ஆன்மீகம் என்றாலே எல்லாம் ஒண்ணுன்னு சொல்றது தானே. அப்புறம் ஏன் இந்த ஜோதி எல்லாவற்றையும் பிரிக்க போராடுது? இது மேலோட்டமா பார்க்கும்போது முரணா தான் தோணும். வகுத்தல் அப்படிங்கறத நம்ம பிரிவினைன்னு தவறா புரிஞ்சுக்கிறோம். ஓ, அப்ப அதுக்கு வேற அர்த்தம் இருக்கா? ஆமா, பிரபஞ்சவியல்லையும் சரி, குவாண்டம் இயற்பியல்லையும் சரி, வகுத்தல் அப்படிங்கிறது அழிக்கிறதுக்கோ அல்லது கூறு போடுறதுக்கோ கிடையாது. அது உருவாக்குறதுக்காக செய்யப்படுற ஒரு செயல். அதாவது ஒரு அமைப்பு உருவாக்குறதுக்காகவா? கரெக்ட். ஒரு பிரம்மாண்டமான பிரபஞ்சத்தை உருவாக்க அந்த ஒற்றை பேரொளி தன்னோட ஆற்றலை பயன்படுத்தி அமைப்புகளை உருவாக்கி விஷயங்களை முறைப்படுத்தி வகைப்படுத்துது. இது பிரிவினை கிடையாது, இது ஒரு நேர்த்தியான வடிவமைப்பு. ஓஹோ, அதாவது ஒரு வீட்டை கட்டும்போது நாம அறைகளா பிரிக்கிறத போலவா? ஆமா. ஒரு பெரிய காலி நிலம் இருக்கு, அது முழுமையா ஒன்னாதான் இருக்கு. ஆனா அங்க ஒரு வாழக்கூடிய வீட்டை கட்டணும்னா நாம சமையலறை, படுக்கையறை, வரவேற்பறைன்னு சுவர்களை எழுப்பி அதை பிரிக்கிறோம், வகுக்கிறோம். சரி. அந்த பிரிவினை வீட்டை உடைக்கிறதுக்காக கிடையாது, அந்த வீட்டை பயன்பாட்டுக்கு கொண்டு வர்றதுக்காக. அது போலவா? வீடு கட்டுறது ஒரு நல்ல உதாரணம் தான். ஆனா அதுல ஒரு சின்ன திருத்தம். ஒரு வீட்ல செங்கலும் சிமெண்ட்டும் கட்டுற கொத்தனாரும் வெவ்வேறானவங்க. செங்கல் தன்னைத்தானே வீடாக கட்டிக்கிறதில்ல. ஆமா, அதுக்கு ஆட்கள் வேணும். ஆனா இங்க நிலைமை வேற. அந்த ஒளியே தண்ணிய செங்கலாகவும் சிமெண்டாகவும் வீடாகவும் மாத்திக்குது. இத முப்பட்டை கண்ணாடி, அதாவது பிரிசம் உதாரணம் மூலமா இன்னும் துல்லியமா விளக்கலாம்னு நினைக்கிறேன். ஓ, ஒளியை 7 நிறங்களா பிரிக்கிற அந்த அறிவியல் சோதனையை சொல்றீங்களா? ஆமா, ஒரு தூய்மையான வெள்ளை ஒளிய முப்பட்டை கண்ணாடி வழியா செலுத்தினா அது என்னவாகுது? அது வயலட், இண்டிகோ, நீலம், பச்சை, மஞ்சள், ஆரஞ்சு, சிவப்புன்னு 7 வெவ்வேறு நிறங்களா பிரியுது. சரியா சொன்னீங்க. அந்த வெள்ளை ஒளி தன்னை அழிச்சுக்கிட்டா 7 நிறங்களா மாறுச்சு. இல்ல, தன்னுள்ளே பொதிஞ்சிருந்த அந்த 7 நிறங்களையும் அதோட அலைநீளத்துக்கு ஏத்தவாறு அது வகைப்படுத்துது. வாவ், ஆமா. தன் அழகையும் அமைப்பையும் பன்முகத்தன்மையோடு வெளிப்படுத்துது. இதுதான் ஆற்றலின் வகுத்து. அந்த ஒரே பேரொளி தன் கிட்ட இருக்கிற அளப்பரிய ஆற்றலை கொண்டு கிரகங்களா, நட்சத்திரங்களா, உயிரினங்களா, பஞ்சபூதங்களா இந்த பிரபஞ்சத்தை வகுக்குது, அமைக்குது. ரொம்ப தெளிவா இருக்கு. வெள்ள ஒளி எப்படி தன்னை இழக்காம நிறங்களா வகுக்கப்படுதோ அதே போல அந்த பேரொளி தன் ஒருமைப்பாட்டை இழக்காமலேயே இந்த உலகத்தை அமைச்சு மிக சரியா வகைப்படுத்துற ஒரு மாபெரும் வடிவமைப்பாளரா செயல்படுது. இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. வகுக்கடு அப்படிங்கிறது உடைக்கிறது கிடையாது, அது தன் உள்ளே இருக்கிற பன்முகத்தன்மைய விரிச்சு வைக்கிறது அப்படிங்கறத மிக தெளிவா விளக்கிட்டீங்க.
சரி, ஆற்றலை கொண்டு இப்படி நேர்த்தியா வடிவமைக்கப்பட்ட இந்த சிருஷ்டி அல்லது படைப்பு எவ்ளோ பெரியது? ஒரு பொறியாளரோட கட்டடத்துக்கு ஒரு எல்லை இருக்கும். ஆனா இந்த பேரொளி கட்டி எழுப்பிய இந்த அகிலத்தோட அளவீடுகள் என்ன? எதை நோக்கி விரிவடையுது? இங்கதான் இந்த முழப்பொருள் நம்மள அடுத்த ஆழத்துக்கு அழிச்சிட்டு போகுது. மெய்யியலோட ஆழத்தையும் ஒரே நேர்கோட்டுல இணைக்குது. அளவீடுகளை பத்தி பேசுற வரிகள் இவை. இத நான் படிச்சப்போ ஏன் மனசுக்குள்ள ரெண்டு முற்றிலும் வேறுபட்ட ஆனா இணையான காட்சிகள் தோணுச்சு. கருநிலை அளவில அப்படிங்கிற வரிய பார்க்கும்போது அளவிட முடியாத ஒரு மூல நிலைய பத்தி பேசப்படுறது போல தோணுது. இது ஒரு சின்ன விதை போல அல்லது இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோட தொடக்க புள்ளியான அணுவுக்கும் அணுவான ஒரு மையக்கரு போல தோணுது. ஒரு மைக்ரோ நிலை. ஆமா. அதே சமயம் அதுக்கு முந்தைய வரியான காற்றினிற் பெருநிலை அப்படிங்கறத பார்க்கும்போது அது விரிவடைஞ்சுக்கிட்டே போற எல்லையற்ற மாபெரும் பிரபஞ்சமா தோணுது. மைக்ரோ அளவுல இருந்து மேக்ரோ அளவு வரை, கண்ணுக்கு தெரியாத அணுவுல இருந்து எல்லையற்ற அகிலம் வரை அனைத்தையும் இந்த ரெண்டு வரிகளும் ரொம்ப தத்ரூபமா உள்ளடக்குதா? நீங்க சொல்ற அந்த மைக்ரோ மற்றும் மேக்ரோ ஒப்புமை மிகச் சரியானது. எந்த ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமும் ஒரு மிகச்சிறிய கருவிலிருந்து தான் தொடங்குது. இந்த அருட்பெருஞ்சோதி காத்துல ஒரு மாபெரும் நிலையா, அதாவது பெருநிலையா வியாபித்து விரிவடைஞ்சு நிக்குது. இந்த பிரபஞ்சம் எவ்வளவு பிரம்மாண்டமானது, அதுல எத்தனை கோடி பால்வீதிகள் இருக்குன்னு நம்மளோட நவீன தொலைநோக்கிகளால கூட முழுமையா அளவிட முடியல. இதுதான் இந்த பெருநிலை. ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு விஷயம். ஆனா இதுல சுவாரஸ்யம் என்னன்னா, அதே ஒளிதான், அதே பிரம்மாண்டமான ஜோதிதான் அளவிட முடியாத ஒரு நுட்பமான கருநிலையாவும் சுருங்கி அனைத்திற்கும் ஆதாரமா மையப்புள்ளியா இருக்கு. ஒரு நிமிஷம். அளவில அப்படின்னா அளவிட முடியாததுன்னு அர்த்தம் இல்லையா? பெருநிலையை அளவிட முடியாது அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. ஆனா கருநிலையை ஏன் அளவிட முடியாது? சின்ன பொருளை நம்ம ஈஸியா அளந்துடலாமே. அங்கதான் நவீன குவாண்டம் இயற்பியல் நமக்கு உதவிக்கு வருது. ஒரு பொருளை உடைச்சுக்கிட்டே போனா அணு கிடைக்கும்னு நினைச்சாங்க. ஆமா, ஸ்கூல்ல படிச்சிருக்கோம். அணுவை உடைச்சா எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான்னு சொன்னாங்க. அதையும் உடைச்சா குவார்க்குகள் அப்படின்னாங்க. அதுக்கும் கீழே போனா வெறும் ஆற்றல் அலைகள், அதாவது எனர்ஜி வேவ்ஸ் மட்டுமே இருக்கிறதா அறிவியலாளர்கள் வியக்கறாங்க. ஓ, அதற்கு ஒரு முடிவில்லையா? கிடையாது. அணுவோட உட்புறத்தை அளவிட போகும்போது அங்க எல்லையே இல்லாம உள்ள போய்கிட்டே இருக்கிறத அவங்க உணர்றாங்க. எவ்வளோ பெரியதுன்னு மட்டும் நம்மால அளவிட முடியாதுன்னு கிடையாது, எவ்வளோ சிறியது அப்படிங்கறதையும் நம்மால அளவிட முடியாது. வாவ், இது நிஜமாவே ஒரு பெரிய விஷயம்தான். ஆமா, அந்த அளவிட முடியாத கருநிலையும் அந்த பேரொளி தான், அளவிட முடியாத பெருநிலையும் அந்த பேரொளி தான். ரெண்டும் ஒரே நாணயத்தோட இரு பக்கங்கள் அப்படிங்கறத இந்த வரிகள் தர்க்க ரீதியா நிறுவுது. எவ்ளோ பெரிய முரண்பாடு, ஆனா எவ்ளோ பெரிய உண்மை. பெருநிலையா விரிஞ்சும் கருநிலையா சுருங்கியும் இருக்கிற இந்த ஒளி சரி நம்ம அன்றாட வாழ்வில எப்படி தன்னை வெளிப்படுத்துது? இது வெறும் தத்துவமா, எங்கோ இருக்கிற ஒரு ஆற்றலா, அல்லது குவாண்டம் இயற்பியல் விதியா மட்டும் இருக்கா, அல்லது நம்ம கண்களுக்கு தெரியிற இந்த உலகத்துல நம்ம தொடர்பு கொள்ளக்கூடிய தோற்றங்களா இருக்கா? இதுக்கான விடையத்தான் மூலப்பொருள் அடுத்த சில வரிகள்ல அவிழ்க்குது. காற்றிடை ஈரியல் அருட்பெருஞ்சோதி, காட்டுரு பல அருட்பெருஞ்சோதி, காட்டி எதிர்ப்பல அருட்பெருஞ்சோதின்னு பலவிதமான வெளிப்பாடுகளை பத்தி பேசுது. உண்மைதான். பிரம்மாண்டமானதும் நுட்பமானதுமான அந்த ஒரே ஒளி எப்படி பலபலவா மாறுது, எப்படி இரட்டைத்தன்மையா அதாவது ஈரியலா இயங்குது அப்படிங்கறத இந்த வரிகள் காட்டுது. ஆமா, ஒருமைப்பாட்டிலேருந்து பன்முகத்தன்மை எப்படி உருவாகுது அப்படிங்கிறதுக்கான விளக்கம் தான் இது. இங்கேதான் இந்த மொத்த தேடலோட உச்சகட்ட புள்ளி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எதை வச்சு சொல்றீங்க? நான் இந்த வரிகளை படிச்சுக்கிட்டே வந்தப்போ என்ன ஒரு வரி சட்டென்று நிறுத்தி பலமுறை யோசிக்க வச்சது. அதுதான் கருதுரு திரவியல் அருட்பெருஞ்சோதி அப்படிங்கிற வரி. ஓ, ரொம்ப முக்கியமான வரி. கருதுரு அப்படின்னா சிந்திக்கும், கருதும் அல்லது நோக்கம் கொண்டன்னு அர்த்தம். திரவியல் அப்படின்னா திறன் அல்லது ஆற்றல். அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் வெறும் ஜட பொருட்களோட சேர்க்கையா அல்லது கண்மூடித்தனமான இயற்பியல் விதிகளோட தொகுப்பா? கண்டிப்பா கிடையாது. ஆமா, பலவிதமான விஷயங்களை நமக்கு காட்டுறதும், காத்துல ஈரியல் அதாவது இரட்டைத்தன்மையை கொண்டு இயங்குறதும் ஒரு சிந்திக்கும் திறனோட அடிப்படையில தானா? இந்த ஜோதிக்குன்னு ஒரு சுய சிந்தனை, ஒரு உள்நோக்கம் இருக்கா? இது கண்மூடித்தனமான இயற்கை அல்ல, சிந்திக்கும் ஒரு பேராற்றலா? மிகச் சரியானதும் ரொம்ப ஆழமானதுமான ஒரு புள்ளிய பிடிச்சிங்க. அறிவியலுக்கும் மெய்யலுக்கும் உள்ள மிகப்பெரிய பாலமே இதுதான். அப்படியா? ஆமா, பிரபஞ்சம் தானா வெடிச்சு செதறி எந்த ஒரு நோக்கமும் இல்லாம குருட்டுத்தனமா பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு இந்த நிலைக்கு வரல. இந்த ஜோதி குருட்டுத்தனமா எதையும் செய்யல. அதுக்கு கருதுரு திரவியல் இருக்கு. அதாவது ஒரு பேரறிவு. கரெக்ட். ஒரு ஆழமான சிந்திக்கும் திறன், ஒரு பேரறிவு இருக்கு.
அந்த பேரறிவு தான் ஒன்னிலிருந்து பலவற்றை காட்டுறதுக்கும் இந்த அகிலத்தை நடத்துறதுக்கும் காரணமா இருக்கு. நீங்க சொல்ற அந்த பேரறிவு தான் இந்த ஈரியல் அல்லது இரட்டைத்தன்மைய கூட உருவாக்குதா? இருளும் ஒளியும் கலந்த இந்த உலகத்தை வடிவமைச்சது அந்த சிந்திக்கும் திறன்தானா? நிச்சயமா. காற்றிடை ஈரியல் அப்படிங்கிற வரி இரட்டைத்தன்மையை குறிக்குது. இந்த உலகமே இரட்டைத்தன்மையில தான் இயங்குது. வெளிச்சம், இருள், வெப்பம், குளிர்ச்சி, இரவு, பகல், ஆக்கம், அழிவு, ஆண், பெண்ணுன்னு எல்லாமே ஜோடியா முரண்பாடுகள் போலதான் இருக்கு. ஆமா, எல்லாமே அப்படித்தான் இயங்குது. இந்த முரண்பாடுகள் இருந்தாதான் உலகம் இயங்கும், அனுபவங்கள் சாத்தியமாகும். குளிர்னு ஒன்னு இருந்தாதானே வெப்பத்தோட அருமை புரியும். கண்டிப்பா. இந்த இரட்டைத்தன்மையை உருவாக்குறது ஒரு விபத்து கிடையாது. அது அந்த கருந்துரு திரவியல் கொண்ட பேரொளியோட திட்டமிட்ட செயல்பாடு. இத்தனை பன்முகத்தன்மையும் முரண்பாடுகள் போல தோன்றும் இரட்டைத்தன்மைகளும் அந்த ஒரே பேரொளியோட சிந்திக்கும் திறன்ல இருந்து தான், அதோட நோக்கத்திலிருந்து தான் வெளிப்படுது அப்படிங்கறத தான் இந்த வரி அழுத்தமா உணர்த்துது. வாவ்! ஆக இதற்கெல்லாம் என்னதான் அர்த்தம்? ஒரு கணத்துல ஒளியானது காத்துல பூத்து நறுமணமா ஊறியிருக்கிறத பத்தி பேசணும். அடுத்த கணத்துல அது வெறும் இருப்பாக இல்லாம ஆற்றலை கொண்டு உலகங்களை வகுத்து பிரித்து ஒரு பெரும் வடிவமைப்பாளரா செயல்படுறத பார்த்தோம். அப்புறம் அளவிட முடியாத மையக் கருநிலையாகவும் எல்லையற்ற பிரம்மாண்டமான பெருநிலையாகவும் அது விரிஞ்சிருக்கிறத கண்டோம். சரியா சொன்னீங்க. இறுதியில அது வெறும் குருட்டுத்தனமான சக்தி கிடையாது, சிந்திக்கும் திறன் கொண்ட ஒரு பேரறிவு, ஒரு மாபெரும் கருதும் திறன் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டோம். வெறும் 12 வரிகளுக்குள்ள அருட்பெருஞ்சோதியோட அந்த சிறு குறிப்புகளுக்குள்ள எவ்வளவு பெரிய பிரபஞ்ச பயணத்தை நாம இன்னைக்கு மேற்கொண்டிருக்கோம். ஆமா, இது ஒரு முழுமையான தத்துவ சுழற்சி. தொடக்கம், அதுக்கான ஆற்றல், அந்த ஆற்றலோட வடிவமைப்பு, அதோட அளவீடு, அதோட இரட்டைத்தன்மை, அப்புறம் எல்லாவற்றிற்கும் மேல அதோட நோக்கம்னு அனைத்தையும் இந்த சில வரிகள் ரொம்ப நேர்த்தியா எந்த ஒரு தர்க்கப்பிழையும் இல்லாம படம் பிடிச்சு காட்டிடுச்சு. இவ்வளவு ஆழமான விஷயங்களை பத்தி பேசின பிறகு இது ஏன் உங்களுக்கு முக்கியம்னு நீங்க நினைக்கலாம். இந்த ஆழமான தேடலுக்கு பிறகு உங்க அன்றாட வாழ்க்கை கொஞ்சம் மாறக்கூடும். நிச்சயமா மாறும். இனி நீங்க வெளியே நடக்கும்போது, உங்க முகத்துல வீசுற காத்த உணரும்போதோ, ஒரு அழகான பூவோட வாசனைய நுகரும்போதோ, அல்லது உங்களை சுற்றியுள்ள ஆற்றலோட வெவ்வேறு வடிவங்களை பார்க்கும்போதோ, இது வெறும் பௌதீக உலகம், வெறும் இயற்பியல் விதிகளோட தொகுப்புன்னு நீங்க எளிதா கடந்து போக மாட்டீங்க. ஆமா, அதுக்கு மேல ஒரு ஆழம் இருக்குன்னு தோணும். இது ஒரு மாபெரும் பேரொளியோட கருதுரு திரவியல், அதாவது ஒரு பேரறிவோட சிந்திக்கும் திறன் உங்களை சுற்றியும் உங்களுக்குள்ளும் இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத உங்களால ஆழமா உணர முடியும். உலகை அணுகிற நமது பார்வையே இந்த வரிகள் மாற்றிடுது. எல்லாம் ஒண்ணுக்கொன்னு தொடர்புடையவை, எல்லாம் அந்த ஒரே பேரொளியோட வெவ்வேறு வெளிப்பாடுகள் அப்படிங்கிற புரிதல் வரும்போது, நம்மை சுற்றியுள்ள உயிருள்ள மற்றும் உயிரற்ற ஒவ்வொன்றின் மீதும் ஒரு மாபெரும் மரியாதையும் வியப்பும் தானாகவே பிறக்கும். அதுதான் இந்த அறிவார்ந்த தேடலோட உண்மையான வெற்றி. மிக அழகாக சொன்னீங்க. இந்த உரையாடலை முடிக்கும் தருவாயில மூலப்பொருள்ல இருந்து ஒரு ஆழமான கேள்விய, ஒரு சிந்தனைய உங்களுக்கு விட்டு செல்ல விரும்புறேன். சொல்லுங்க. மூலப்பொருள் மிக தெளிவாக கருதுரு திரவியல் அருட்பெருஞ்சோதி அப்படின்னு சொல்லுது. அதாவது எங்கும் வியாபித்திருக்கும் அந்த பேரொளிக்கு கருதும் அல்லது சிந்திக்கும் திறன் இருக்கு. அதே ஒளியானது நாம ஒவ்வொரு கணமும் சுவாசிக்கிற காத்துல முழுமையா ஊறியிருக்கு அப்படின்னும் பார்த்தோம். அப்படின்னா ஒவ்வொரு முறை நாம மூச்சை உள்ளிழுக்கும் போதும் சிந்திக்கும் திறன் கொண்ட அந்த மாபெரும் பேர் அறிவைத்தான் நமக்குள்ள இழுக்கிறோம். அப்படியானால் நாம சிந்திப்பதாக நினைக்கும் நம்ம எண்ணங்கள், நம்ம முடிவுகள், நம்ம தேடல்கள், இவை உண்மையிலேயே நம்மளோடதுதானா? ரொம்ப பிரமிப்பான கேள்வி இது. அல்லது காத்துல ஊறி நமக்குள் சென்ற அந்த அருட்பெருஞ்சோதியோட சிந்திக்கும் திறன்தான் நம்மை உள்ளிருந்து இயக்கிக்கிட்டு இருக்கா? இத சற்று சிந்திச்சு பாருங்க. உங்களோட அடுத்த மூச்சு காத்துல இதுக்கான விடை ஒளிஞ்சிருக்கலாம். மீண்டும் சந்திப்போம்.